ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜியோ ஃபைபரோடைய அன்பாக்சிங் பார்க்க போறோம். ரவுட்டரோட அன்பாக்சிங் பிளஸ் வந்து அந்த 4K செட்டப் பாக்ஸோட அன்பாக்சிங், அதோட ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க ஜியோ ஃபைபர் புது கனெக்ஷன் எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பார்க்க போற பிளான் பாத்தீங்க அப்படின்னா 30 MB ஸ்பீடுக்கான பிளான் பத்தி பார்க்க போறோம். 30 MB ஸ்பீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா எவ்வளவு பிரைஸ் ஆகும், நம்ம பேமெண்ட் பண்ணிட்டா என்ன டிவைஸ் கொடுப்பாங்க, அதோட ஸ்பீட் டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் கிளியரா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்கு போலாம். ஓகே, அதோட அன்பாக்சிங் ஃபுல் டீடைல் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட பிரைஸ் என்னன்னு பார்த்துருவோம். நம்ம வந்து ஜியோ ஃபைபர் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ட கேட்டு புதுசாக ஒரு கனெக்ஷன் எனக்கு சும்மா டெமோக்கு வேணும்னு சொல்லி வாங்கி அதோட அன்பாக்சிங் ரீசனா என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு குயிக்கா பார்த்துருவோம். இதோட பிரைஸ் வந்து 599 வச்சிருக்காங்க. பிளஸ் வந்து ஜிஎஸ்டி ஆட் ஆன் பண்ணிக்கணும். 18% ஆட் ஆன் பண்ணீங்க அப்படின்னா 706 வரும். இந்த 706 ரூபாங்கிறது ஒரு மாசத்துக்கான ரெண்ட். நம்ம வந்து 6 மாச கனெக்ஷன் தான் எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எடுக்கிறதுனால 6 மாச கனெக்ஷன் எடுத்துக்கணும். இந்த 706 அப்படியே 6 மாசத்துக்கு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 4236 வரும். சரிங்களா? 4236 நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரீயா டுவல் பேண்ட் 5G ரவுட்டர் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம 4K செட்டப் பாக்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இதோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா 30 MB ஸ்பீட் கொடுப்பாங்க. அப்லோட் ஸ்பீடு 30 MB தான், டவுன்லோட் ஸ்பீடு 30 MB தான். இதுக்கு எதுவும் லிமிட் கிடையாது. இப்போ ஜியோல வந்து 10 MB பிளான்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் லிமிட் செட் பண்ணிருக்காங்க. இது எந்த லிமிட் கிடையாது, அன்லிமிட்டடா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த செட்டப் பாக்ஸ் கொடுக்குறாங்க. செட்டப் பாக்ஸ் மூலமா உங்களால 800க்கு மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து பாத்துக்க முடியும். அதே மாதிரி இதுக்கு 12க்கு மேற்பட்ட OTT சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா ஹாட்ஸ்டார் கொடுத்துருப்பாங்க, சோனி லைவ் கொடுத்துருப்பாங்க, G5 கொடுத்துருப்பாங்க, ஜியோ சினிமா கொடுத்துருப்பாங்க, சன்னிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் கொடுத்துருப்பாங்க, ஆல்ட் பாலாஜி கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரு சில OTT எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்கிரீன்ல போறேன், நீங்களே பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு லேண்ட்லைன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அந்த லேண்ட்லைன் நம்பர் மூலமா வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டடா பேசிக்க முடியும். சரிங்களா? சோ ஓவரால் என்டையரா நீங்க 30 MB கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா 4236 ரூபாய் ஆகும். இந்த 4236 ரூபாங்கிறது 6 மாசம் நீங்க யூஸ் பண்ண போற பிளானுக்கான காஸ்ட். நீங்க ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 மாசம் எந்த பேமெண்ட் பண்ண தேவையில்ல. 6 மாசத்துக்கு அப்புறம் 706 ரூபாய் மந்த்லி நீங்க பேமெண்ட் பண்ணீங்கனாலே போதும், உங்களால வந்து இந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இதோட அன்பாக்சிங் பார்த்துருவோம், இதோட ஸ்பீட் டெஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாம 4K வீடியோ எல்லாம் பார்த்தா பஃபரிங் ஆகுமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா 30 MB 4K வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா பஃபரிங் இஷ்யூ இருக்காது. பாத்துருவோம். நம்ம கிட்ட வந்து ஜியோ செட்டப் பாக்ஸ் இது ஓகேங்களா, இதுவும் பிளஸ் வந்து ரவுட்டரும் இருக்கு. நீங்க வந்து இந்த கனெக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரெண்டு மட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? வேற வந்து DTH அந்த டிஷ் இருக்கு இல்லையா, அது ஆண்டனாலாம் கொடுக்க மாட்டாங்க. இது ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதை வந்து நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்த்துருவோம். இது ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் வந்து ஜியோவோடைய அந்த ரவுட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே எடுத்துருவோம். ஆக்சுவலி இது நீங்கள் எடுக்க முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்டு கேட்டு வாங்கினாலும் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அவங்க இன்ஸ்டாலேஷன் டீம் வராங்களா, அவங்களே தான் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது, அவங்களே வந்து எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அடாப்டர் இருக்குது கைஸ். இது வந்து 12 வோல்ட் அடாப்டர். சரிங்களா? இது ஜியோன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிராண்டோடைய லோகோ போட்டிருக்கு. ஓகேங்களா? இது வந்து தான் கொடுத்துருக்காங்க. நல்லா 3 ஃபிளக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இதோட பின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு பின்னு. லென்த் ஓரளவுக்கு ஓகே, நார்மலாக இல்லைன்னா லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது செப்பரேட்டாக நம்ம வச்சுருவோம். ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த கேபிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவுட்டர் இருக்கு இல்லைங்களா, ரவுட்டருக்கு வந்து ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு கனெக்ஷன் வந்து ஒரு பாக்ஸ், ஒயிட் கலர் பாக்ஸில் வந்து கனெக்ட் ஆகி அதுலேருந்து வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ரவுட்டரில் கொடுப்பாங்க. இது எப்படின்னு சும்மா ஜஸ்ட் நான் காட்டுறேன். ஓகேங்களா? இது ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நெட் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்டர்நெட் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம DTH கனெக்ட் பண்ணி, அதாவது செட்டாப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, செட்டாப் பாக்ஸுக்கும் ரவுட்டருக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் சின்ன கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும், எப்படிலாம் வந்து அந்த செட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம படித்து பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். உங்கள் ஜியோ டீம்லேருந்து வரவங்களே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து ரவுட்டர் இருக்குது. ஓகேங்களா? ரவுட்டர் வந்து ஒரு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஓகே, இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபஸ்ட்டு இதோட நேம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட பாஸ்வேர்டு இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு வந்து ஜியோ ஆப்பில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்லைன் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லேண்ட்லைனுடைய ஒயரை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா லேண்ட்லைன் வந்து அன்லிமிட்டடாக பேசிக்கிற மாதிரி. இதில் வந்து இன்டர்நெட் வந்து அவுட்புட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டிடி இப்போ செட்டாப் பாக்ஸ் வருது இல்லையா, அதுக்கு வந்து கனெக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து
இன்டர்நெட் ஒயர் மூலியமாகவும் நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம், ப்ளஸ் வந்து வைஃபை மூலியமாகவும் நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அந்த பென்ட்ரைவ் போட்டுக்கிற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவில் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸு இமேஜஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இப்போ ஜியோ அந்த இது இருக்கு இல்லைங்களா செட்டாப் பாக்ஸு, அதில் வந்து ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட இமேஜ் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி பென்ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் வந்து ஒரு 32 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் எக்ஸாக்டாக என்னன்னு எனக்கு சரியாக தெரில. இது வந்து ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சுன்னா இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெட் ஆகும், அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 12 volt அடாப்டர் இருக்கு இல்லையா, நான் காமிச்சல அந்த அடாப்டர் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இது வந்து இது ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஒன்று மாதிரி ஓப்பன் ஆகிடும். இது ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இந்த ஒயர் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அவங்களே பண்ணி தருவாங்க, டீமில் வந்து நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த ஒயர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஓகே, இது மாதிரி புஷ் பண்ணி இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா ஒயரை வந்து இப்படி வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, இது வந்து ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு ஒயர் வரும் இல்லைங்களா, அந்த ஒயர் வந்து ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ளக் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, சம் ப்ராப்ளம் இருக்குது, லைன் ப்ராப்ளம் அப்படின்னா ரெட் கலர் லைட் எரியும். உங்களுக்கு வந்து லைன் கிளியராக இருக்குது அப்படின்னா க்ரீன் கலர் லைட் எரியும். ஓகேங்களா, இப்போ பவர் கட் ஆகிடுச்சு ஆன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா வந்து ரெட் கலராக தான் இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் வந்து நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. இது வந்து நீங்கள் டேபிளில் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். டேபிளில் கூட வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து வாலில் வந்து ஆணி அடிச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்படியே மாட்டி விட்டுக்கிற மாதிரி கூட மாட்டி வச்சுக்கலாம். ஓகே, இதில் அவ்வளோதான் இருக்குது. இப்போ செட்டாப் பாக்ஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஓகேங்களா, இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இது ஓப்பன் பண்ண உடனே வந்து ஒரு ஜியோ வந்து புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படிலாம் வந்து நம்ம செட் பண்ணணும், இதில் என்னென்ன இண்டிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரண்ட்டில் ஒரு எல்இடி லைட் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து வீடியோ கால் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இது ப்ளே ஸ்டோர் கிடையாது, அவங்க ஓன் ப்ளே ஸ்டோர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அவங்களுடைய ஒரு ஸ்டோர் ஒன்று இருக்குது, அதில் போய் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஆப்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து இப்போ இதில் அவ்வளோதான் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்னென்னு பார்த்துருவோம். வேறு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து அவங்களுடைய ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லோகோ போட்டு கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. அடாப்டருடைய லென்த் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இது வந்து ரவுண்டு பின்னு தான். ஓகேங்களா, இதுவும் ரவுண்டு பின்னு. இதுவும் வந்து 12 volt தான் இங்கே போட்டிருக்கு. 12 volt அடாப்டர் தான், 12 volt இது. ஓகே, இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. எவ்ரிடி பேட்டரி 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து போட்டுக்கிற மாதிரி. இது வந்து AAA பேட்டரி தான், AA பேட்டரி கிடையாது. AAA பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஷார்ட்கட் கீயும் நிறையா கொடுத்துருக்காங்க. யூடியூப்பு, நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டார், ஓட்டு அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு HDMI கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக ஒரு HDMI கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ். அதுலேயும் ஒன்று இருந்துச்சு, இதுலேயும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஓகே, இது ஓவராலாக இதில் வந்து அவ்வளோதான் செட்டாப் பாக்ஸ். இது உள்ளே வந்து எதுவுமே இல்லை, வெறும் எம்டி பாக்ஸ் தான். இதை வந்து நம்ம தனியாக வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் இருக்குது. இது ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லோகோ வந்து போட்டிருக்காங்க, ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லோகோ போட்டிருக்காங்க. இது மேலே ஒரு சின்ன கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து மேட் ஃபினிஷில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா வந்து ஷைனிங்காக இருக்குது. லைட் வெயிட் தான், வந்து 1 கிலோ கூட கிடையாது. அதாவது 750 கிராம் சம்திங் தான் அதில் போட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு எல்இடி லைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது ஆஃப் பண்ணால் ரெட் கலர் லைட்டாக ஆகிடும், ஆன் பண்ணால் க்ரீன் கலர் லைட் ஆகிடும். வேறு இதில் வந்து எந்த இண்டிகேஷன் இருக்காது. நீங்கள் ரிமோட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து அந்த சிம்டம் காட்டும். உங்கள் கையில் ரிமோட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதோட ரிமோட் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ரிமோட் தான். நீங்கள் டிவிக்கு நேராக தான் வச்சு ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஏர் வந்து வெளியே போகிறதுக்காக, ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து முக்கியமான என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா,
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேபிள் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி வைஃபைலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இன்டர்நெட் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து 2 USB கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டோரேஜ் ஏதாவது போட்டு மூவி கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், இல்லை பிக்சர்ஸ் பார்த்துக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் வந்து எதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இது பென்ட்ரைவ் போட்டு சம்திங் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 12 வோல்ட் பவர் அடாப்டர் வந்து ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இதில் வந்து இத்தனை போர்ட்ஸ் தான், மொத்தமே 4 போர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு HDMI கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் வந்து ஆடியோவுக்கு வந்து நீங்கள் ப்ளூடூத், இப்போ நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டர் வாங்குறீங்க அப்படின்னா, சவுண்ட் சிஸ்டம் வாங்குறீங்க அப்படின்னா ப்ளூடூத் மூலிமா வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒயர்டு மூலிமா கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே கிடையாது. இதில் வந்து ஒரு ட்ராபேக் வந்து அதுதான். பழைய டிவி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களால கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து ஒரு கன்வெர்ட்டர் வாங்குற மாதிரி இருக்கும், அந்த முறை இருக்கும். அதை வாங்கி கனெக்ட் பண்ணி பழைய டிவியில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டேரெக்டாக இவங்க HDMI கேபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. RCA கேபிள்னு ஒன்று வரும் இல்லையா, ரெட்டு, ஒயிட் அண்ட் எல்லோ, அந்த போர்ட் வந்து இதில் கொடுக்காமல் இருக்காங்க. அது ஒரு மிஸ்ஸிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்டிக்கல் கேபிள் போட்டு ஆடியோ எடுத்துக்கிறதுக்கு வந்து அது கொடுக்காமல் இருக்காங்க. ஓகேங்களா. சவுண்டில் வந்து இவங்க வந்து கவனம் செலுத்தலை. சரிங்களா. ஏன்னா வந்து சவுண்ட் வந்து ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சவுண்ட் எதுவுமே இதில் வந்து மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா. இதில் எவ்வளோ தான் கைஸ் இருக்குது. சரிங்களா. இது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணிக்கலாம். இதில் எங்கேயா வந்து நீங்கள் வாலில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இது கார்னரில் வந்து புஷ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்காக இந்த ஹோல்ஸ், சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓவராலாக இதில் இவ்வளோ தான் கைஸ் இருக்குது. இதில் வந்து SD கார்டு போட்டுக்க முடியாது. ஓகேங்களா. ஏர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா SD கார்டு போட்டுக்கலாம். இதில் வந்து SD கார்டு போட்டுக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய ரிமோட்டு பார்த்துருவோம். இது ரிமோட் வந்து நல்ல வெயிட்லாம் அவ்வளோ இல்லை, நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லீக்லாம் சொல்ல முடியாது, நார்மலாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து எல்லா ஷார்ட்கட் கீயும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஹாட்ஸ்டாரு, நெட்ஃப்ளிக்ஸு, ஓட்டு, யூடியூப் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அமேசான் மட்டும் இதில் மிஸ்ஸிங்காக இருக்குது. அமேசானோடைய ப்ரைமோடைய இது கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கல. அப்புறம் வந்து நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மைக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி நார்மலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிவி வந்து பேர் பண்ணிக்கலாம். டிவியோடைய அந்த ரிமோட்டையும் இதையும் பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா AAA பேட்டரி வந்து 2 போட்டுக்கிற மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. AAA பேட்டரி நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி லைட்லாம் கொடுக்கல. இது வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கிறனால உங்களுக்கு வந்து ப்ளூடூத்லேயே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிவிக்கு நேராக தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஓகே, இது இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு லைட் வரும். ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான். ஓகேங்களா. இதோட ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் ரிவ்யூ மேக் பண்ணுறேன். இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோட எவ்வளோ சேனல்ஸ் அவைலபிளாக இருக்குது, இதோடைய இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, இதோடைய டிஸ்பிளேலாம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய டீட்டெயிலாம் பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, நம்ம வந்து பக்காவாக வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். சரிங்களா. இப்போ இந்த இடத்துல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா மட்டும்தான் க்ரீன் கலர் லைட் ஒர்க் ஆகும். ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூ இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி சரி பண்ணிக்கணும். சரிங்களா. ஸோ வந்து அதோட அடாப்டர் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு கனெக்ஷன் வரும். சரிங்களா. கனெக்ஷன் வந்து தான் இந்த டப்பாக்குள்ளே போய் இதன் மூலிமா உங்களுக்கு வந்து ரவுட்டரில் போயிட்டு நமக்கு வந்து இன்டர்நெட் வந்து ப்ளே ஆகும். இப்போ வந்து டிவி ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்பீட் எப்படி இருக்குது, டிவி சேனல்ஸ்லாம் எப்படி பார்த்துக்கிறதுக்கு எந்த பஃபரிங் இஷ்யூ இருக்கான்னு பார்த்துருவோம். ஓகே, டிவி நம்ம ஆன் பண்ணிட்டோம். சரிங்களா. ஆன் பண்ணோடனே ஜியோ டிவின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் கீழே இருக்கு இல்லையா, இந்த ஜியோ டிவிக்கு நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணோடனே ஜியோ டிவிக்குள்ளே போயிடும். ஓகே, கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த டிவி சேனல்ஸ் எல்லாமே இதில் வரும். சரிங்களா. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சேனல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். நம்ம வந்து சன் டிவி வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். சரிங்களா. இதிலே சன் டிவி குவாலிட்டி என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஹையில் இருக்கா மீடியமில் இருக்கான்ட்டு நம்ம ஹையில் தான் வச்சுருப்போம். ஸோ வந்து டிவி சேனல்ஸ்லாம் உங்களால் இந்த மாதிரி தான் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு யூடியூப்பில் வந்து ஏதாவது 4K வீடியோ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். பஃபரிங் இஷ்யூ இருக்கான்னு கேட்குறாங்க நிறைய பேர். ஜஸ்ட்டு வந்து ஒரு 4K வீடியோ ஏதோ ஒன்று ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ 4K வீடியோ இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து 4K வீடியோ தான். நம்ம வந்து இப்போ குவாலிட்டியில் யூடியூப் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். குவாலிட்டி போய் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் 2160p தான் இருக்குது. சரிங்களா. ஸோ வந்து பஃபரிங் இஷ்யூ இல்லாமல் இருக்குது. நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அடுத்த செகண்டே வந்து ப்ளே ஆயிரும். சரிங்களா. ரொம்ப நேரம் காட்ட முடியாது, காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஸோ இதோடைய ஸ்பீட் டெஸ்ட் என்னென்னு பார்த்துருவோம். ஹோம் பேஜுக்கு வந்துடுவோம். ஹோம் பேஜுக்கு வந்துட்டு மேலே டாப்பில் போனீங்க அப்படின்னா ஒரு வைஃபை லோகோ காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா
ஜியோ நெட் வெலாசிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த நெட் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகும். பாருங்கள் 33 Mbps பக்கம் வருது. சரிங்களா, நம்ம எடுத்தது வந்து 30 தான் எடுத்திருந்தோம். பட் வந்து 33 வந்து வந்திருக்கு. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து டவுன்லோட் ஸ்பீடு. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஸ்பீடும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. 34 பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, 34 மேலே வந்துருச்சு. இதோடைய மில்லி செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8 மில்லி செகண்ட் தான் வந்து டிலே ஆகும். இந்த செட்டாப் பாக்ஸ் வந்து நம்ம வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து கொஞ்சம் மில்லி செகண்ட் அதிகமாக இருக்குது. நீங்கள் இன்டர்நெட் கேபிளில் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா, பார்த்துங்களா, இது வந்து அன்பாக்சிங் மட்டும்தான். இதோட ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணோம். இது எத்தனை டிவி சேனல்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இது யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் கிளியராக ஒரு ரிவ்யூ போடுவோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ கொஞ்சமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார்